Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 10.2ல 5th sum பார்க்க போறோம். Prove that the perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Perpendicular at the point of contact to the tangent. இப்போ perpendicular ஒரு tangent இருக்கு, அதுக்கு perpendicular-ஆ point of contact and அந்த point of contact line வந்து passes through the center of the circle கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு tangent இருக்குது, center of the circle-லேருந்து வர ஒரு perpendicular line இருக்குது. இது வந்து perpendicular-ஆக இருக்கும் ப்ரூவ் பண்ணணும் இந்த வர்ற லைனு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா நம்மளாம் அடிஷ்னலாக இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம், உள்ள சென்டர் இல்லாமல் இன்னொரு பார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு இதுவும் இது வந்து எப்படி ஒன்று வந்து கான்ட்ரடிக்ஷன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நம்ம செய்யும்போது ஏதாவது ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து பர்பண்டிகுலராக இருக்காது, இந்த ஒரு லைன் தான் இட் மேக்ஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்னா given a circle, இதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக எழுதுறது, ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். AB is a tangent at point P on the circle. இப்போ ஏபிங்கிறது டேன்ஜென்ட். அப்போ ஏபி இது வந்து என்ன பின்னு வச்சுக்கலாம், இது ஒரு எம்னு வச்சுக்கலாம். கீழே என்ன எழுத போகிறோம்னா ஆங்கிள் ஓபிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு தெரியுமா? எஸ், ஆங்கிள் ஓபிபி தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. என்னது? பை தியரம் 10.1 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் 10.1 பேஸ் படி இது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இஃப் பாசிபிள் நம்மளாம் எடுத்துருக்கோம், அதனால் லெட் போட்டிருக்கோம். லெட் பிஎம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. பிஎம் இருக்கு இல்லையா, அது வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபி நம்மளாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் நாட் என்ன வரும், பாசஸ் த்ரூ ஓ. இந்த சென்டர் வழியாக போகலை, ஆனால் பர்பண்டிகுலர் நம்மளாக எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ எப்படி வரும்? ஆங்கிள் எம்பிபி எங்கே இருக்குது பாருங்கள், எம்பிபி தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கோம். இது செகண்ட்னு வச்சுக்கலாம், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். சரியா? திஸ் இஸ் 90 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, ஃப்ரம் 1 and 2. என்ன வரும்? இது பாசிபிளாக இருக்குமா? ஒரே லைனில் வந்து 2 பர்பண்டிகுலர் லைன் மேக் பண்ண முடியுமா? ஒரு லைனுக்கு ஒரே ஒரு பர்பண்டிகுலர் லைன் மட்டும்தான் மேக் பண்ண முடியும். அப்போ எப்படி எழுதலாம்? ஓபிபி எம்பிபி இஸ் நாட் பாசிபிள். பாசிபிளாக வர முடியாது. ஏன் பாசிபிளாக வர முடியாது? இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு பர்பண்டிகுலர் தான் வரும், இங்கே மட்டும்தான் 90 டிகிரி வரும். சப்போஸ் இதுலேயோ போனால் டிகிரிஸ் சேஞ்ச் ஆயிரும். அப்போ நம்ம இங்கே ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா, அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பாசிபிள் ஆஸ் அ பார்ட் cannot be equal to whole. அப்போ என்ன எழுதலாம்? this is contradiction. It is to our suppositions. இதெல்லாம் சும்மா ஸ்டோரிஸ் தான். அப்புறம் கீழே ஹென்ஸ்ன்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான். ஹென்ஸ் த perpendicular at the point of contact, இதெல்லாம் கொஸ்டின்லேயே இருக்கிறது தான் எழுதிட்டுருக்கோம். to the tangent to a circle passes to the center. அவ்வளோதான்.